நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலை குறைவாக இருப்பது ஆன்லைன் வழியாக வாங்குவதிலா அல்லது கடைகளில் நேரடியாக வாங்குவதிலா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கரூர் மாவட்டம் புகழூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நேரில் வாங்குறதுக்கும் என்ன வேறுபாடுனா, நேரில் வாங்கினோம்னா எந்த பொருளாக இருந்தாலும் அது தரம் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கலாம். இதே ஆன்லைனில் வாங்கினோம்னா அது எப்படி வரும், அதோட தரம் எப்படி இருக்கும், அதுக்கு வாரண்ட்டி இருக்கா, அதுக்கெலாம் நமக்கு தெரியாது. இதே நம்ம நேரில் வாங்கினோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நேரில் வாங்குறது நல்லாயிருக்கும். ஆன்லைன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆன்லைன் வாங்குற பொருட்கள் இப்போ ரொம்ப ஈஸியாகிட்டு வருது. ஆரம்பத்தில் நிறைய ஸ்கேம்ஸ் இருந்து மக்கள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி வாங்குறது நேரில் போனால் அந்த ஒரு ஃபீல் அண்ட் கிடைக்கும் நான் வாங்குறதுல. ஸோ பயம் இருந்தாலும் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் 300 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இல்லை இந்தியாவில் மட்டும் 100 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. 3 இந்தியன்ஸ் மாறிட்டு வராங்க. இது இல்லாமல் ஜெப்டோ, பிளிங்கிட் நிறைய ஆப்ஸ் மக்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வருது. லாண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே ஆப் வந்தனால புது யங் ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உங்களோட நீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆன்லைனில் வாங்குற பொருளுக்கும் ஆஃப்லைனில் வாங்குற பொருளுக்கும் விலை வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னு வரும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எக்ஸாம்பிள் இந்த டெலிவரி சார்ஜஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருக்கும்போது அதில் வேணால் உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும்போது மேக்ஸிமம் ரேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பேக் ஆகிட்டு வர அந்த டெலிவர்டு அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேபிளாக இருக்காது, நம்பிக்கை தரம் வழியாக இருக்காது. சில டேமேஜ் ஏதாச்சும் இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் நீங்கள் உங்கள் பிடிச்ச பொருளே திரும்பி ஆர்டர் பண்ணுற மாதிரி வராது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நேரில் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஆன்லைனில் நம்ம லைவ் குவாலிட்டியை செக் பண்ண முடியாது. ஆஃப்லைனில் பார்த்தோன்னா அந்த லைவ் குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். டிஃபெக்டாக இருந்தால் இந்த ஸ்பாட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இமீடியட்டாக ஒரு மெட்டீரியல் தேவை அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணோன்னா அது எப்படி குவாலிட்டி வருது, டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்தோன்னா ஆஃப்லைன் தான் பெஸ்ட். ரெண்டுலேயுமே குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இருக்குது. பட் நம்ம பார்த்து வாங்குறதா இருக்குது. அதனால் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போது யாருமே வெளியே போயிட்டு வாங்கணும் அப்படின்றதே இல்லை. வீட்டில் உட்காந்து வீட்டு வாசலில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கனால எல்லாருமே வீட்டில் இருந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கிறாங்க. மக்கள் குரல் பகுதியில் புகழூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.